வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு ரோஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் முட்டை சேமியா எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இப்போ நான் ரோஸ்டட் சேமியா கடையிலே வாங்கிட்டேன். கடையில் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா வெறும் சேமியா எடுத்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு கடாயில் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். இப்போ நம்ம கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, நம்ம சேமியாவை ஆட் பண்ணிடலாம். சேமியா பார்த்தீங்கன்னா 2 to 5 மினிட்ஸில் வெந்துடும். சில டைம் வந்து பேக்கெட்லேயே போட்டிருப்பாங்க எவ்வளோ நேரம் சேமியா வேகும்னு. அது கணக்குப்படி நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோடய சேமியா வெந்துருச்சு. இப்போ நான் அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ நான் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். 2 ஸ்பூன் எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நான் இது கூட 2 to 3 கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு ஆட் பண்ணிக்க போகிறேன். இது கூட இப்போ நான் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கிட்டேன். பச்சை மிளகாய் வந்து உங்கள் காரத்தை அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட நான் வெங்காயம் ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிவிட்டு அதையும் வதக்கிக்கலாம். இப்போ நான் இது கூட கேரட், குடமிளகாய் ஆட் பண்ணிக்க போகிறேன். கேரட்டுக்கு பதிலாக நீங்கள் முட்டைக்கோஸ், பீன்ஸ் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். குடமிளகாய் வந்து நான் கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் ஆட் பண்ணுறேன். இல்லைன்னா அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். காய்கறிக்கு, முட்டைக்கு, சேமியாவுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்தே உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இது கூட 6 முட்டை ஆட் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அவ்வளோத்துக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். முட்டை கூட சேர்த்து காய்கறி எல்லாத்தையுமே. இப்போ நான் இது கூட மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், மசாலா எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் இது கூட ஃபில்டர் பண்ணி வச்சுருக்க சேமியாவை ஆட் பண்ணிக்க போகிறேன். சேமியாவையும் மசாலா கூடையும் காய்கறி கூடையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மேலே கொத்தமல்லி தூவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சுவையான முட்டை சேமியா ரெடி ஆயிரும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸி தான். காலையில் நீங்கள் இதை டிஃபனாகவும் சாப்பிட்லாம், நைட்டு டின்னராகவும் சாப்பிட்லாம். கிட்ஸுக்கு கொடுக்கையில் இந்த மாதிரி குடமிளகாயெல்லாம் சேர்த்து கொடுத்தீங்க அப்படின்னு பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்க கொஞ்சம் கூடவே சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா வீட்டில் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களும் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா மறந்துடாமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு ரெசிபியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.